எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இப்போ இங்கிலீஷில் கிளாஸ் போட்டேன். இப்போ பூரா தமிழ்லேயே சொல்கிறேன். உங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாம் உதாரணம். ஓகே, உங்கள் ஸ்கூல். அதில் 3 ப்ளே கிரவுண்ட் இருக்குது. வாலிபால், கபடி, அப்புறம் கொக்கோ. ஓகே, ஸ்கூலில் இருக்கிற எல்லாரும் ஒரே சமயத்தில் விளையாட முடியுமானா முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதுவே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருந்து ஸ்கூலாக இருந்தாலுமே கஷ்டம். சரி, ஒரு கிளாஸ் வந்து பிடி பீரியட் இருந்து அதுவே எல்லோரும் விளையாடணுன்னா கொஞ்சம் முடியாது. ஏன்னா சில சமயம் வந்து இந்த பிடி மாஸ்டர் வந்து நீ இந்த கேம் விளையாட இந்த கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலோகேட் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன வருது, அதாவது ஸ்கூல் பசங்களோட டிமாண்ட் இஸ் அன்லிமிட்டெட். எல்லோரும் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவைலபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது பாருங்கள், அவைலபிள் ப்ளே கிரவுண்ட் அது கம்மியாக இருக்குது. அப்போ மேனேஜ் பண்ணுறோம். கரெக்டாக? இது அப்படியே பிஸ்னஸ் வெட்டுவோங்க. ஓகே, இந்த அவைலபிள் இருக்குது பாருங்கள், அதுதான் ரிசோர்ஸஸ். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இதை வந்து இந்த பக்கம் என்ன தேவை, தேவை யாரோட தேவை, ஹியூமனோட தேவை. ஹியூமன் டிமாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். ஓகேயா? அப்போ இந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸை அன்லிமிட்டெட் டிமாண்டுக்கு மேட்ச் பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ் பேசிக்கலி. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறாங்கல்ல. ஸோ பேசிக்கலி யூ ஆர் மேனேஜிங் த இன்புட் டு மீட் த அவுட்புட் ஆர் மீட் த டிமாண்ட். ஓகேயா? தட் இஸ் கால்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் பொருளாதாரம்.